குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படி இது அமைந்து இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு செய்தியை சொல்லும் பொழுதும் இடையே இது உண்மை, இது சத்தியம், உனக்கு சந்தேகம் இருந்தால் எந்த ஒரு அளவு கொள்ள வேண்டாம் அளந்துப்பார், எந்த ஒரு உரைகள்ல வேண்டாலும் உரசிப்பார். இது சத்தியம்ங்கிற முடிவுக்கு நீ வருவாயே தவிர இதுல தவறு கண்டு இது அசத்தியம்ங்கிற முடிவுக்கு உன்னால் வர முடியாது என்று திருக்குர்ஆன் அடித்து திரும்ப திரும்ப சொல்கிறது. எப்படி எல்லாம் சொல்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்ன உடனே, குர்ஆனை போய் மக்கள்கிட்ட சொன்ன உடனே அவங்க இட்டுக்கட்டி சொல்றாருங்கிற மாதிரி ஒரு அவதூறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சொன்னார்கள். சொன்னா அதுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான்? ஓ, இது இவர் இட்டு கட்டினார்னு சொன்னீங்களா? இவர் இட்டு கட்டினா உங்களுக்கு அதை விட இட்டு கட்ட இயலும்ல. இவருக்கு எழுத தெரியாது, இவருக்கு படிக்க தெரியாது, இவரே இவ்வளவு அழகா ஒரு செய்தி இட்டு கட்டி கடவுள் சொன்னார்னு சொல்ல முடியுமானால் உங்களுக்கு அதை விட முடியுமே? நீங்க பெரிய பெரிய பண்டிதர்களாயிற்ற, அரபு மொழியை கரைத்து குடித்தவர்களாயிற்ற, அரபி மொழியில பெரிய பெரிய இலக்கியங்களை எல்லாம் எழுதியவர்களா இருக்கிறீங்களே. அப்ப இவர் சொந்தமா இதை தயார் பண்ணிட்டார்னு நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தால் அல்லாஹ் கேட்கிறான், ஃபல் யது பிஹதீஸ் மிஸ்லிஹி இன் கானு சாதிகீன். இவர்களுடைய விமர்சனத்திலே இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு செய்தியை இவர்கள் கொண்டு வரட்டுமே. இந்த ஆள் படிக்காத ஒரு ஆள் கொண்டு வந்துட்டார்ல, அவர் தானே சொந்தமா கற்பனை பண்ணார் நீங்க சொல்றீங்க. இந்த குர்ஆன்ங்கிறது அவரா இட்டு கட்டி ஜோடிச்சு அவரா தயாரிச்சு சொல்றார் என்பதுதானே உங்களுடைய வாதம். அந்த வாதம் உண்மையாக இருக்குமேயானால் இது மாதிரி எல்லாம் சேர்ந்து கொண்டுட்டு வா. இது போன்ற ஒரு செய்தியை, இந்த குர்ஆன் போன்ற ஒரு செய்தியை இவர்கள் கொண்டு வரட்டும் பார்க்கலாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பதில் சொல்றான்? இந்த செய்தியவே ஆதாரமாக்குறான். இது பொய் என்று நினைத்தால் இது மாதிரி ஒன்று கொண்டு வா. அப்ப குர்ஆன் மெய் என்பதற்கு குர்ஆன் தான் இப்ப ஆதாரம். இது மாதிரி உனக்கு கொண்டாந்து காட்டிட்டு முடிஞ்சு வச்சுக்காத. கொண்டு வந்து காட்டல என்று சொன்னா இது மெய் என்பது நிரூபணமாகிவிடும். அல்லாஹ் 52வது சூராவுல 34வது வசனத்தில் இந்த அறைகூலை விடுக்கிறான். அதே போல 28வது சூராவில் 49வது வசனத்தில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இதை நீங்க சொந்தமா தயாரிச்சதாக பேசிக் கொள்கிறார்கள், நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், ஃபஅது பி கிதாபின் மின் இன்தில்லாஹ் ஹுவ அஹ்தா மின்ஹா. இதை விட ஒரு சிறந்த வேற கிதாபை நீ கொண்டு வா. அத்தபியுஹு, நான் அதை ஃபாலோ பண்றேன். நான் ஒரு வழியை கொண்டு வந்திருக்கிறேன்ல, இதே மாதிரி நீ நானா சொந்தமா தயார் பண்ணிட்டேன்னு தானே உன்னுடைய வாதம். அது உண்மையா இருக்குமையானால் இதை விட சிறந்த வழியை நீ கொண்டுட்டு வா, நான் அதை ஃபாலோ பண்றேன். அப்ப சிறந்ததுங்கிறத எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா இந்த குர்ஆன் சொல்லுதுன்னு கேட்டா, இது மாதிரி ஒரு நல்வழியை ஒன்னால் கொண்டு வர இயலாது, இது மாதிரி ஒரு நேர்வழியை ஒன்னால் சொல்ல முடியாது. எல்லாரும் சேர்ந்து வேண்டாலும் கொண்டுட்டு வா. இன்குந்தும் சாதிக்கீன், எல்லா இடத்துலயும் இதை போட்டுருவான்ல, இன்குந்தும் சாதிக்கின்ற நீங்கள் சொல்வது உண்மையாயிருந்தால். இதான விவகாரம். முகமது உண்மை சொல்றாரா, நீங்க உண்மை சொல்றீங்களா? இதான் பஞ்சாயத்து. முகமது உண்மை சொல்றாரா, நீங்க உண்மை சொல்றீங்களா? என்ன ஆதாரம், என்ன எந்த அடிப்படையில் நீ நிரூபிக்கணும்? இவர் எதை கடவுள் வார்த்தை என்று சொல்கிறாரோ அது கடவுளிடமிருந்து வராமல் இவராகவே தயாரித்து சொல்கிறார் என்ற உங்கள் கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் உங்களுக்கு அது முடியும். அவருக்கு முடியக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக முடியும். செஞ்சு காட்டிட்டு போங்களேன். உண்மையாளர்களாயிருந்து அதைத்தானே செய்யணும் என்று சொல்லி இந்த குர்ஆன் தனக்குத்தானே மக்களுக்கு என்ன செய்து அறைகோல் விட்டு, நான் தானப்பா இறைவேதம்ங்கிறதுக்கு பெரிய சான்றா இருக்கிறேன் என்று சொல்லி குர்ஆன் தனக்குத்தானே ஆதாரமாக திகழ்கிற அதிசயத்தை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இது சவால் விட்டுறான்ல, சவால் விட்டுட்டா கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லியா? எப்படி கான்பிடென்டா இந்த குர்ஆன் சவால் விடுதுன்னா, சும்மா சொல்றோம், நீ என்ன கொண்டா வரப்போற முடியுமா உன்னால? ஏறாது. எப்படி அல்லாஹ் சொல்றான்? சும்மா சில பேர் சவால் விட்டுட்டு வந்துருமோ, கொண்டு வந்தாலும் வந்துருவானோ, இன்னைக்கு கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்குவான். அப்படியா? முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, இதுக்கு நீ ஒரு ஹதீஸ கொண்டு வந்தா 10 லட்சம் ரூபாய் தருவோம், மடியில கட்டி வச்சுட்டா சொல்றோம். கொண்டு வர இயலாது. இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நம்ம அறிவுரை விடுவோம்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள். இந்த சவாலைய எப்படி விடுறான்னு பாருங்க. ல இனிஜித்தமாத்தில் இன்சு வல் ஜின்னு, மனித குலமும் ஜின் வர்க்கமும் ஒன்றாக திரண்டு, நீ மக்காவாசி மட்டும் ஒண்ணு கூட வேணாம், உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களை ஒன்னா சேர், உலகம் பூரா சுற்றுப்பயணம் செஞ்சு
அனைவரையும் ஒன்னா கூட்டிட்டு வந்து எதுக்காக வேண்டி ஒன்னா கூட்டிட்டு வரணும்? அலா அன் யதூபி மிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை தயாரிப்பதற்கு உருவாக்குவதற்காக மனித குலம் முழுமையும் ஜின் வர்க்கம் முழுமையும் நீங்கள் ஒன்று திரண்டீர்களே, ஆனாலும் லா யதூன பிமிஸ்லிஹி, இது போன்று அவர்களால் கொண்டு வர இயலாது. கொண்டு வாண்டு சவால் விட்டுவிட்டு எல்லாம் சொல்றான், கொண்டு வருவான்னு உட்கார்ந்துட்டு நினைக்கிறியா? கொண்டு வர முடியாதுப்பா. முடியாதுங்கிறதுக்காக விடுற சவால் இது. ஏதோ செஞ்சு காட்டிடுவியான்னு பரிசீலனை வைக்க தயாரா இல்ல. எவ்வளவு கான்பிடென்ட் பத்தின நம்பிக்கை. ஒரு கொள்கையை சொல்லும் பொழுது எவனை இப்படி சொல்ல இயலாது. இதுதான் மெய், இதை தவிர மற்ற எல்லாம் பொய், இந்த அறைகோலை ஏத்துக்க உன்னால கொண்டு வரவே இயலாது அப்படின்னு சொல்லிட்டு உளவுக்கான எல்லாம் சொல்றான். லா யாத்துன பிமிஸ்லிஹி, இது மாதிரி அவர்களால் கொண்டு வர முடியாது. உளவுக்கான பஅதுஹும் லி பஅதின் லஹீரா, ஒருத்தர் மற்றவருக்கு உறுதுணையாக நின்றாலும் சரியே. தனித்தனியா நீ ஒண்ணு தனியா கொண்டு வா, நீ ஒண்ணு தனியா கொண்டு வான்னு உனக்கு சொல்லலப்பா. எல்லாம் ஒன்னா திரண்டு கூட்டு முயற்சியில கூட்டாக உட்கார்ந்து தயார் பண்ணி இது மாதிரி கொண்டு வர முயற்சி பண்ணினாலும் உங்களால் கொண்டு வர இயலாது. அப்ப குர்ஆன் இது இறை வார்த்தை தான், இது உண்மையான மார்க்கம் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்பதை குர்ஆனே நிரூபிக்கிறது. இந்த அறைகூவல் விடப்பட்டு 14 நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் யாரும் இந்த அறைகூவல எதிர்கொள்ள முடியல, இன்னைக்கு வரைக்கும் முடியவில்லை. இது 17வது சூறாவுல 88வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு குர்ஆன் இவ்வளவு பெரிய வேதத்தை எப்படி கொண்டு வர்றது? அவங்க திகைக்கிறான், நல்ல அவகாசம் கொடுக்கறான், தடுமாறுறாங்க, கொண்டு வர முடியல. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, குர்ஆன் அளவுக்கு உனக்கு கொண்டு வர இல்லையா, இறங்கி வர்றவா, நீ குர்ஆன் அளவு கொண்டு வர வேணாம், 10 சூரா கொண்டு வரியா? அல்லாஹ் கேட்கிறான். முதல்ல குர்ஆன் கொண்டு வர ஆரம்ப காலத்து சேலஞ்செல்லாம் எப்படி இந்த மொத்த குர்ஆன் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொண்டுட்டு வா. அதே மாதிரி கொண்டு வர முடியாது என்ற உடனே அல்லாஹ் சொல்றான், அடுத்தபடி பிற்காலத்தில் அடுத்தபடியாக ஒரு சவால் வர்றான். அம் யகூலு நஃப்தராஹு, இவர் முகமது சுயமாக கற்பனை செய்து கூறுகிறார் என்று சொல்கிறார்களா? இந்த குர்ஆனை முகமது அவராகவே சுயமாக கற்பனையில தயாரித்து அல்லாஹ் பேர்ல பொய்யாக இட்டுக்கட்டி சொல்கிறார் என்று இவர்கள் நினைக்கிறார்களா? குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த அறைகுலை ஏத்துக்கிறங்க. எப்படி ஏத்துக்கிறங்க? ஃபஅதூ பி அஸ்ரி சுவரின் மிஸ்லஹு முஃப்தரியாத்தின், இதே மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட ஒரு 10 சூறாவை கொண்டு வா. இவர் இட்டுக்கட்டி தானே அப்படியே கொண்டு வந்தாரு, நீனு இட்டுக்கட்டு, நீனு கற்பனை செய். இவர் மாதிரி கற்பனை செஞ்சு 10 சூறாவை கொண்டு வா. அது கூட தனித்தனியா கொண்டு வர வேண்டாம். வதுவு மனிஸ்ததாத்தும் இந்துன் இல்ல, அல்லாஹ் மட்டும் தனியா விட்டு எல்லாம் சேர்த்துக்க. அல்லாஹ் சொல்றான், இது மாதிரி கொண்டு வருவதற்கு அவனை மட்டும் ஒதுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிறங்க. முகமது கூட சேர்த்துக்கிறீங்க, அது அடங்கிறதுல அவரை சேர்த்தாலும் முடியாது. அவரை சொந்தமா உண்டாக்குனாரு, அவருக்கு முடியுமா? நான் கொடுத்ததுனால அது அப்படி இருக்கே தவிர அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ்வோட அங்கிருந்து தள்ளி விட்டு காட்டுறான். வேணும்னு அவரையும் சேர்த்துக்க, தயாரிச்சு காட்டு பார்ப்போம். நான் கொடுத்த மாதிரி என்னை மட்டும் ஒதுக்கிறேன், நான் தான் இதை கொடுத்திருக்கிறேன். அதனால இந்த நூலாசிரியனாக இருக்கிற என்னையை தவிர்த்து விட்டு மின்துனில்லா, அல்லாவை தவிர அனைவரையும் நீ ஒன்று சேர்த்துக்கொள், இன்குந்தும் சாதிக்கும். நீ சொல்ற சொன்னா, நீ சொல்றது உண்மையா இருந்தால் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து இதே மாதிரி கொண்டு வா பார்ப்போம். 10 சூறா கொண்டு வா, முழுசா வேணாம். 11வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல அல்லாஹ் இப்படி கொஞ்சம் இறங்கி சவால் விடுறான். அதுக்கும் முடியல, ஆடுறாங்க. அதுக்கும் அவர்கள் தடுமாறும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், வேணாம்டா ஒரு சூறா கொண்டு வா, ஒரே ஒரு அத்தியாயம். இவர் இவ்வளவு பெருசா இட்டு கட்டிட்டார்ல, நீ சின்னதா இட்டு கட்டு, அது முடியத்தானே செய்யும். அப்புறம் என்ன பண்றான், 10 அத்தியாயத்துக்கு முடியல என்ற உடனே அடுத்தபடியாக குர்ஆன் அறைகூல் விடுகிறது. அம் யகூலுன அஃப்தராஹு, அதே மாதிரி தான் அம் யகூலுன அஃப்தராஹு, இவர் சொந்தமாக இட்டு கட்டி விட்டார் என்று சொல்கிறார்களா? குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபஅதூ பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டுட்டு வா. வதுவு மனிஸ்ததாத்தும் மின்துன் இல்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு அனைவரையும் என்ன செஞ்சுக்க, துணைக்கு அழைத்துக்கொள், இன்குந்தும் சாதிக்கீன், நீங்க மெய்யாளர்களாக உண்மை சொல்பவர்களாக இருந்தால் எல்லாம் சேர்ந்து ஒரு சூறா கொண்டுட்டு வா. இது 10வது சூறாவுல 38வது வசனத்துல அந்த எப்படி அறைகூல அழுத்தம் திருத்தமா திருப்பி திருப்பி இறங்கி இறங்கி அல்லாஹ் என்ன செய்யறான், உறுதிப்படுத்துறான். மொத்தத்தை கொண்டு வா, அது 10 கொண்டு வா, 1 கொண்டுட்டு வா. 1 கொண்டு வந்தோன்னு இப்ப கூட என்ன 1 கொண்டு வரும்போது கூட எப்படி அல்லாஹ் வர்றான், 1 கொண்டு வந்துருவான்னு சொல்லியா? முழு குர்ஆன் சொன்னா முடியாது, 10 முடியாது, 1 சொல்லி இருக்கிறவங்க ஒருவரை கொண்டு வந்துட்டா அப்படியா இந்த சவால் விடப்படுது?
இல்ல. அல்லாஹ் சொல்றான், அதையும் சொல்றான். இரண்டாவது சூராவுல 23வது வசனத்துல வயின் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நமது அடியார் மீது நாம் அருளியதிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபஅத்து பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். வதுஉ ஷுஹதாக்கும் மின் துனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர அனைவரையும் நீங்கள் உங்களுக்கு துணையாக சேர்த்துக் கொள்ளுங்கள். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இல்லம் தஃபாலு, இதை நீங்கள் செய்யாவிட்டால், இறையில பிராக்கெட் போட்டு சொன்னா வலன் தஃபாலு, ஒரு காலம் செய்ய மாட்டீங்க. ஒரு சூறாவுக்கே சொல்றான். இதை செய்யாவிட்டால் நரகத்துக்கு பயந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை பண்ணும்போது நடுவுல போடுறான் அல்லாஹ். இல்லம் தஃபாலு வலன் தஃபாலு, ஒரு காலத்திலும் இதை உங்களுக்கு செய்ய முடியாது. எதை முடியாது? இந்த ஒரு சூரா சவால் கூட எதை விட்டாலும் விட்டுருவீங்கன்னு சொல்லி நாங்க விடல. உங்களுக்கு இயலாது என்பதற்காக விடக்கூடிய சவால், உங்களுக்கு முடியாது என்பதற்காக விடப்படக்கூடிய அறைகூவல் என்று சொல்லி, அப்ப திருக்குர்ஆன் ஒரு விஷயம் நான் சொல்றதான் உண்மைங்கிறத எவ்வளவு கான்பிடென்ட்டா, உறுதியா, அழுத்தமா, இப்படி யாரும் சொல்ல முடியாது. இதுதான் சரி, வா ஏன் வேண்டாலும் பாட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு ரொம்ப 1000க்கு 1000 உண்மையா இருக்கணும். அப்பதான் அதை சொல்ல முடியும். சின்ன ஒரு மைனஸ் இருந்தா கூட என்ன செய்ய முடியாது, அதை பிடிச்சிட்டு தொங்கிடுவான். அந்த மாதிரி திருக்குர்ஆன் தன்னை தானே என்ன செய்யுது, மெய் என்று நிரூபிக்கிறது. அது மாதிரி இல்ல, நிரூபிக்கிறதோடு நிப்பாட்டாம சரி கொண்டு வர இயலாதா, கொண்டு வர வேணாம். கொண்டு வருவதுங்கிற அது தனி சவால். கொண்டு வர வேணாம், குறை கண்டுப்பா, நீ கொண்டு வர வேணாம், அது முடியாது, அந்த சவாலை விட்டுருவோம். இந்த இருக்குல்ல, இது அது குறை, இது குறை, அது சொல்லு, பட்டியல் போடுவா, அதை பேசுவோமா? குர்ஆன் சொல்லுகிறது, அடே கொண்டு வர முடியல இல்லடா, ஒரு சூறா கூட முடியல இல்ல, சரி அப்ப கொண்டு என்ன நினைக்கலாம், நமக்கு முடியல, இவர் என்னமோ ஒரு விசேஷமான ஒரு ஆளு, அப்படி கூட இருக்கலாம்ல. சில சாதனைகள் உலகத்துல எல்லாருக்கும் நிகழ்த்த இயலாது. எவனோ ஒருத்தன் நிகழ்த்தினான்னு சொன்னா நீ நிகழ்த்துன்னு கேட்டா அதனால அவர் கடவுள் ஆயிட முடியாது, அவர் கடவுள் ஆற்றலை செஞ்சாருன்னு சொல்ல முடியாது. சரி, அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சக்தி இருக்கும் போல இருக்கு, முடியை கட்டிக்கிட்டு வண்டியை இழுக்கிறான், லாரி இழுக்கிறான், அதுக்காக நம்மளே இழுக்க முடியுமா? நீ இழுத்து பாருன்னு சவால் விட்டு முடியலன்னா என்ன செய்யக்கூடாது, அப்படி அவனுக்கு தெய்வீக அம்சம் சொல்லிட முடியாது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், சரி இது மாதிரி கொண்டு வர முடியலையா, உங்களை எல்லாம் மிஞ்சுற அளவுக்கு பெரிய பண்டிதரா இருக்கிறாரா, அவர் சொந்த அறிவே கூடன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது, ஆனா அறிவுல கூட்டினவரு, அவர் அறிவுக்கு நாங்க நெருங்க இயலாது, அவர் பெரிய அறிவாளியா இருக்கிறனால இறை தூதர் ஆயிடுவாரா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இறை தூதர் ஆயிடுவார், ஒரு பெரிய அறிவாளியா இருக்கிறதுனால, யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய கவிதை இயற்றுனதுனால இறை தூதர் ஆயிருமா? இதுல என்னதான் நிறுவனமாகும், இவர் பெரிய அறிவாளி நிறுவனமாகும் அப்படின்னு அவங்க திருப்பி போட்டுறக்கூடாது பிளேட்ட. அதுக்காக என்ன பண்றான், சரி அது சரி, இது கரெக்ட் தான்ப்பா, இதையும் பேசுவோம், நீ சொல்றபடி இருக்கலாம். எப்படி இருக்கலாம், இவர் பெரிய அறிவாளியா இருந்து இவருடைய அறிவுக்கு நிகரா உன் அறிவு இல்ல, அதனால இவர் ஜெயிச்சிட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிறதுக்காக ஜெயிக்கல என்று நீ நினைத்தால், இது இவர் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மனுஷன் தானே, மனுஷனா தப்பு வரும்ல. எந்த மனுஷனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் உள்ள உடைச்சி நொறுங்கி பார்த்தோம்னா ஒரு 1000 தப்பு கண்டுபிடிக்கலாம்ல, ஒரு 50 தப்பு கண்டுபிடிக்கலாம்ல. அந்த வாசல திறந்து வச்சு சிந்தி ஆராய்ச்சி பண்ணு, இதை சிந்திச்சு பார்த்து குறை இருந்தா சொல்றா அப்படின்னு வேதம் சிந்திக்க தூண்டுதுங்க, சவால் விடுது, வா சிந்திச்சு பாரு. எப்படி சிந்திச்சு பார்க்க சொல்லுது, அப்பலா எத்தப்பர் உணல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? வலவுக்கான மின்னிந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இது அல்லாஹ்விலிருந்து வராம இவரா சொந்தமா கற்பனை பண்ணி இருந்தா இதுல ஏராளமான முரண்பாடுகளை இவர்கள் பார்த்திருப்பார்கள். அப்ப மனுஷன் முரண்பாடு இருக்கும், மனுஷனால முரண்பாடு தானே. ஏன், மனிதன்கிறவன் மறதிக்கு உட்பட்டவனா இருக்கிறான், நேற்று சொன்னது இன்னைக்கு மறந்துடுவான், முரண்பட்டு போயிருவான். நேற்று சொன்னதுக்கு இன்னைக்கு சொன்னது எவ்வளவு விஷயத்தை 25 வருஷத்துக்கு முந்தி சொன்னவங்களுக்கு யாவும் இருக்குமா? இருக்காது. அப்ப மனிதனுடைய கருத்தாக இருக்குமையானால் அதுலயும் பாருங்க, இதுல முரண்பாடு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி வாய்ப்பு இருக்குது, நான் ஒரு புஸ்தகத்தை எழுதுறேன், எப்படி எழுதுறேன், ஒரே வேகமா ஒரே போர்ஸா உட்கார்ந்து 3 நாள் அதுக்கே ஒதுக்கி உங்காம திங்காம என் நேரத்தை எல்லாம் அதுக்கே நேரத்தை ஒதுக்கி ஒரு புஸ்தகத்தை எழுதுறேன். அதுல முரண்பாடுக்கு கம்மியான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன், ஒரே கண்டினியூவா நான் எழுதி முடிச்சிடுறேன். ஒரு புஸ்தகத்தை நான் 23 வருஷம் எழுதுனேன்னு வைங்க, ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறேன், இன்னைக்கு ஒரு 4 பக்கம், சரி வச்சிரு, அடுத்த வாரம் ஒரு 2 பக்கம், அதுக்கு அடுத்த மாசம் ஒரு பேரா எழுதுறேன். இப்படி 23 வருஷத்துல எழுதி தொகுத்து பார்த்தா என்ன கதியில இருக்குது, எவ்வளவு தப்பு இருக்கு.
ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் சிந்திச்சுக்கிட்டு அதே கவனமாக செய்வதுங்கிறது எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா செய்யறது. அடுத்து சிந்திக்கிறத விடுங்க, ஒரு சட்டை தைக்க வேண்டி இருக்குது. ஒரேடியா வெட்டி ஒன்னே தச்சானு தச்சுட்டு போயிருவான். இன்னைக்கு என்ன செய்யற, காலரை மட்டும் வெட்டி தச்சுட்டு போயிட்டு வா அப்படிங்கிறது. நாளைக்கு துணி வாங்கிட்டு வர சொல்லி இந்த கப்பு மட்டும் தச்சு தர்றேன், அதை தனியா வச்சுட்டு போ அப்படிங்கிறான். ஒட்டுமா முதல்ல ரெண்டு ஜாயிண்ட் ஆகுமா? ஒரு நாளைக்கு இது பண்றான், ஒரு நாளைக்கு இதை பண்றான், ஒரு நாளைக்கு இதை வெட்டுறான், ஒரு நாளைக்கு இங்க மட்டும் தச்சு விடுறான்னு ஒரு டைலர் செஞ்சான்னா அது பொருளா இருக்குமா? அது ஒழுங்கா இருக்குமா? ஒரு நேரத்தில் அது ஒழுங்கா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சா தான் அனைத்தும் சரியாக இருக்கும். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்தில் தூக்கி புஸ்தகம் இவர் தனியா உட்கார்ந்து ரெடி பண்ணி 40 வருஷம் இருந்துச்சுல நபி ஆவறதுக்கு முன்னாடி, இந்த 40 வருஷம் ஐடியா பண்ணி மொத்தமா தயாரிச்சு இந்த இறைவேதம் கொண்டு போய் போட்டிருந்தாருன்னு சொன்னா இவர் நிறைய கரெக்ஷன் பண்ணி தயார் பண்ணி ஒரே மாதிரியா சிந்திச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி வருது? இன்னைக்கு கொஞ்சம் வருது, நாளைக்கு கொஞ்சம் வருது, அடுத்த மாசம் வருது. 23 எவ்வளவு ஊர் மாற்றம், கால மாற்றம், பருவநிலை மாற்றம், மனுஷனுடைய வயசு மாற்றம், சிந்தனை மாற்றம். 25 வருஷத்துக்கு முந்தைய சிந்திச்ச மாதிரி நீங்க சிந்திக்கிறீங்க? அப்படி உங்களுக்கு சிந்திக்க இயலுமா? 10 வருஷத்துக்கு முந்தைய இந்த மாதிரி நீங்க பெருக்கிறீங்களா? கூடும் குறையும் மாறும் மறையும் எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது. அட 23 வருஷத்துல உட்கார்ந்துட்டு ஒரு நூலை கொண்டா எவ்வளவு தப்பு கண்டுபிடிக்கலாம். தப்பு கண்டுபிடிக்கிற வாசலை திறந்து வச்சுட்டு கண்டுபிடுறாங்க, முடியல. மனுஷன் இந்த மாதிரி ஒரு நூலை எழுதினா அதிக தப்பு கண்டுபிடிக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு நூலை தயாரித்தால் எவ்வளவு தப்பு இருக்கும். அதை விட 25 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி தயாரிச்சான்னு வைங்க, அதுல அதிகமான தவறுகள் கண்டுபிடிக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அப்ப என்ன சொல்லுது குர்ஆன்? 23 வருஷத்துல இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, டென்ஷன் ஆயிருப்பாரு, அடிச்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க, ஊரை விட்டு ஓடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பல மாறி. அப்ப அதுல எல்லாம் எவ்வளவு சேஞ்ச் ஆகி போயிருப்பாரு. நேற்று சொன்ன இன்னைக்கு சொன்ன எவ்வளவு மாறி இருப்பாரு. எடுத்துப்படி முரண்பாடை காட்டு. மனுஷன் கண்டுபிடிச்சா முரண்பாடு வந்துரும்ல. இவரா கண்டுபிடித்து இருப்பாரு, ஆனால் இதுல கண்டிப்பா முரண்பாடு இருக்கும். அல்லாஹ் சொல்றான், உலவுக்கான மின்னிந்திய கயிறு இல்ல வஜதுபி. இதுதான் சிந்திக்க சொல்றான். நிறைய முரண்பாடு இருக்கும்ல, அதை காட்டு. வாடா சிந்திச்சு பார்ப்போம். 4வது சூறாவுல 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேறு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அப்பலா எத்ததபருனல் குர்ஆன் அம் அலா குலுபின் அக்பாலுஹா. எப்ப பூட்டா போட்டு வச்சுக்கிறீங்க இதயத்துல? சிந்திக்க வேண்டியானப்பா, சிந்திக்க மாட்டீங்களா? சொல்றல கண்டுபிடிக்கணும் யாத்துக்கு சொன்னது. ஆய்வு செஞ்சு படிச்சு பாரு, குறை கண்டுபிடி இருந்தா சொல்லு அப்படின்னு என்ன செய்யுது? பூட்டா போட்டு வச்சிருக்க உள்ளத்துல. அப்ப 47வது சூறாவுல 24 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பல இடங்கள்ல கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க, இந்த வேதம் உமக்கு நாம் அருளி இருக்கிற இந்த வேதம் முபாரக்குன் பாக்கியம் பொருந்தியது. எதுக்கு அருளி இருக்கிறோம் தெரியுமா? கண்ணை மூடிக்கிட்டு சிந்திக்காம குருட்டுத்தனமா நம்புறதுக்கு நான் இறக்கல. எத்தப்பரு ஆயாத்திகி, இதன் வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும், ஒலி எத்ததக்கிற உளுல் அல்பாப், அறிவுடையவர்கள் பாடம் படி. கிறுக்கனுக்கு நாங்க தரல இந்த வேதத்தை, முட்டாப்பைகளை இலக்காக வைத்து நாங்க தரல, ஏமாளிகளை ஈர்த்து பணத்தை சுரண்டுறதுக்காக நாங்க தரல, விவரம் உள்ளவன் பாடம் படிக்கிறதுக்கு தந்திருக்கிறேன். அறிவுள்ளவன் வாங்க. அப்ப அறிவுள்ளவன் ஆபத்து எப்போதுமே ஒரு இயக்கத்துக்கு. அறிவுள்ளவனும் கேள்வி கேட்கிறவனு இருந்தான்னு வைங்க, அவங்க வளர இயலாது. இது யாரை கூப்பிடுது? எத்தப்பொரு ஆயாத்தி, இதன் வசனங்களை சிந்திக்க வேண்டும். ஒரு எத்ததக்கிற உளுல் அல்பாப், அறிவுடையவர்கள் பாடம் படிக்கணும். இதுக்கு தான்ப்பா தந்தை இருக்குது. இந்த குர்ஆனை தந்ததை எதுக்குன்னு கேட்டா நீ சிந்திக்கணும். 38வது சூறாவுல 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல கூட ஒரு வேதம்னு சொல்றோம்னு வைங்களேன், யாருக்கும் புரியாத பாஷையில, உலகத்தில் இலக்கணமும் இலக்கியமும் இல்லாத பாஷையில எழுதி விட்டா நான் சொல்றது வழக்கமா போயிரு. நானும் ஒரு புத்தகத்தை கொண்டு வர்றேன், அது தமிழாவும் இல்ல, அது மலையாளமாவும் இல்ல, அது ஆங்கிலமாவும் இல்ல, நானே வச்சுக்கிட்டு நானே நினைச்சபடி என்ன செய்யறேன், வியாக்கியானம் கொடுக்குறேன். அப்படிலாம் சில பேரோட இதை எழுதி வச்சுக்கிட்டு அது எந்த மொழியுமே இல்ல, இவங்க அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? நான் எதுக்கு ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கும் தெரியுமா? இலக்கணம் உள்ள மொழி, வாழுகிற மொழி, பேச்சில இருக்கிற மொழி, அப்படி ஒரு மொழியை தேர்ந்தெடுத்திருக்கணும். எதுக்கு தெரியுமா? இன்னா அன்சல்னாஹு குர்ஆனன் அரபியன், உலகத்தில் வாழும் மொழியாக இருக்கிற ஒரு அரபு மொழியில இந்த குர்ஆனை நம்ம அருளி இருக்கிறோம். ஏமாத்த நினைச்சா உலகத்தில் இல்லாத ஒரு லாங்குவேஜில் உண்டாக்கி இது வந்திருக்கிறது. இப்படி இறைவன் சொல்கிறான், இதுக்கு இதான் அர்த்தம்னு சொன்னா எவ்வளவு வசதி எனக்கு. நான் ஒரு வேதத்தை உண்டாக்கிட்டு நேரத்துக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் கொடுப்பேன்ல. ஒரு மொழியில இருந்து 50 பேர் தெரிஞ்சு போயிருமே. 50 பேருக்கு தெரிஞ்ச மொழியில ஒன்று வைத்தால் நான் சுயமா விளக்கம் கொடுக்க இயலாது. ஒருத்தருக்கும் தெரியாம நானா ஒரு புது மொழியை உண்டாக்கி இதான் தேவ மொழி, இது அல்லாஹ்வுடைய மொழி, இதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இப்படிதான் கடவுள்கிட்ட வந்திருக்குதுன்னு சொல்லி என்னத்தையாவது உலகத்தில் இல்லாத வார்த்தைகளை உளறி நான் அதுக்கு தஃசீர் பண்ணேன்னு வைங்க, இது ரொம்ப வசதி. ஏமாத்துறாங்க. ஏமாத்த நினைத்தால்
மக்களை வந்து சுரண்டதுக்காக வேண்டி ஒரு மதத்தை நிறுவ நினைத்திருந்தால் இது வசதி. அல்லாஹ் என்ன பண்றான், ஏப்பா அப்படி பண்ணல, எந்த ஊருக்கு அனுப்புறோமோ அந்த ஊர்ல என்ன மொழி பேசுறீங்க, அரபி பேசுறீங்க, அரபி பேசுற மக்களுக்கு அரபு மொழியில் இந்த குர்ஆனை அருளி இருக்கிற எதுக்காக வேண்டி, லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் விளங்கணும், சிந்தித்து விளங்குறதுக்காகத்தான் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் இந்த குர்ஆனை அருளி இருக்கிறோம் என்று 10வது சூராவுல 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 16:44 சொல்கிறான், அன்சல்னா இலக்கிய திக்ர லித்பையன லின்னாஸி மா நுஸில இலைஹிம், இந்த அறிவுரை உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம், எதுக்கு தெரியுமா, இதை நீர் விளக்கவும் வேண்டும், வல அல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்கவும் வேண்டும். இந்த குர்ஆனுக்கு வந்து சிந்திக்கிறது தான், நல்ல சிந்தித்தல் என்றாலே அது உரசி பார்க்க ரெடின்னு வந்து நிக்குதுன்னு அர்த்தம். சிந்தித்து பார் என்று சொன்னாலேயே அதுல அந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு அர்த்தம். அது உண்மைதான் என்பதில் குர்ஆனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, குர்ஆனை கொண்டு வந்தவருக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்த இறக்கி அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை, இது உண்மை, இது என்ன எப்படி வேணாலும் சிந்திச்சு பார்த்துக்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 21வது சூராவுல 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலக்கத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும் அஃபலா தஅகிலூன், உங்களை பற்றி பேசப்படுகிற இந்த வேதத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, உங்களை பற்றி உங்களுடைய நல்லது கெட்டதானப்பா பேசுது, இதை பற்றி ஆய்வு செய்ய மாட்டீர்களா என்று சொல்லி, அப்ப குர்ஆன் என்ன நமக்கு சொல்லுகிறது என்றால், இது மாதிரி கொண்டு வாண்ட அறைகூவலை விட்டு அறைகூவலை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல என்று ஆனவுடனே இது மனிதனுடையது அல்ல என்று ஒரு அளவுக்கு நெருக்கி கொண்டு வருகிறது. அடுத்து என்ன வருது, ஒருவேளை ஒரு திறமை மிக்க மனிதர் அதனால் இப்படி எல்லாம் சொல்லிவிட்டார் என்று நினைப்பீர்களே, ஆனால் எந்த திறமை மிக்க மனிதனாக இருந்தாலும் 100% சரியாக சொல்ல முடியாது, பல வருடங்கள் சரியாக சொல்ல முடியாது. அப்ப 23 வருஷமா வந்த இந்த ஒரு செய்தியில முரண்பாடு இருக்கா, பொய் இருக்கா, பாத்தில் இருக்கா, வீண் இருக்குதா, டெஸ்ட் பண்ணு, சோதனைக்கு உட்படுத்தி பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது குர்ஆன் தன்னைத்தானே என்ன செய்து நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், லா யஅதிஹில் பாத்திலு, முரண்பாடு சொல்றான்ல, அதே மாதிரி அடுத்து கொண்டு வர்றான், லா யஅதிஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி, இதுல பாத்தில் கிடையாது, தவறு கிடையாது, முரண்பாடு கிடையாது, மெசேஜே தப்பு அப்படின்னு ஏதாவது கொண்டு காட்டு, எந்த மெசேஜ் தப்பு சிந்திச்சு பாரு, இது என்னப்பா அல்லாஹ்ங்கற எப்படி சொல்லி இருக்கு, இது பொய்யா இருக்க அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டேன்ட்ட அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அறைகோல் விடுக்கிறான். அதுக்கும் ஒன்னும் யாராலும் எதிர்கொள்ள முடியல. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜஅல் லஹு இவஜன், இந்த வேதத்தை அல்லாஹ் அருளி இருக்கிறானே, இதில் எந்த ஒரு கோணலையும் அல்லாஹ் வைக்கல, ஸ்ட்ரைட்டா இருக்குது, கோணல் வளைஞ்சி நிலஞ்சி குழஞ்சி கூனி குறுகி ஒண்ணுமே கிடையாதுங்க, எல்லாம் தெளிவா நேராக இருக்கிறது, வளைந்து இல்ல அப்படின்னு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டதுன்னு சொல்லி நோன்ப கடமையாக்குறானே, அதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், ஹுதல் லின்னாஸ், இது மனித குலத்துக்கு நேர்வழி காட்டுகிறது, பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது என்று தனக்குத்தானே நச்சான்னு சொல்லிக் கொள்கிறது. அப்ப இது மாதிரி நிறைய வசனங்கள் குர்ஆன்ல, சிலதை உங்களுக்கு எடுத்து காட்டி இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன சொல்கிறது என்றால், முகம்மது இதை இயற்றி இருக்க முடியாது என்று அல்லாஹ்வாகிய நான் தான் அவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன், அவர் என்னிடமிருந்து வாங்கி உங்கள்ட்ட தந்தவரை தவிர இதை தயாரிச்சு தந்தவர் கிடையாது என்று சொல்லி குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்பதை குர்ஆனே மக்களுக்கு என்ன செய்யுது, அறைகோல் விடுக்கிறது. இதை விட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இன்னும் ஒரு தெளிவாக ஒரு சான்றை வைக்கிறான். என்ன சான்றை வைக்கிறான், குர்ஆனுடைய உச்சகட்டமான தகுதி ஒரு பக்கம், இவருடைய தகுதியை கொண்டாந்து காட்டுறான். யார, குர்ஆன் அங்க உச்சத்தில் இருக்கிறது, குர்ஆனை வாங்கிட்டு வந்தார்ல அவர் எப்படி இருக்கிறாரு, அல்லாஹ் சொல்றான், ஒமா குந்த தத்ரு மின் கப்லிஹி மின் கிதாப், முகமதே இதுக்கு முன்னாடி எந்த ஒரு புஸ்தகத்தையும் நீ வாசிப்பவராக இருந்தது இல்லை, வலா தகுத்துஹு பி யமீனிக்க, உமது வலது கரத்தால் இனியும் நீ எழுதவும் மாட்டீர், இதன் லர்தாபுல் முபத்திலூன், அப்படி இருந்தா இந்த வீணர்கள்லாம் ரொம்ப இப்பவே சந்தேகப்படுறாங்க, இன்னும் அதிகமா சந்தேகப்பட்டிருப்பாங்க. உன்னுடைய தகுதி என்ன, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எழுத கற்றுக் கொடுக்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அதிகமான பேருக்கு எழுத தெரியாததை தவிர ஒருவருக்கும் எழுத தெரியாத சமுதாயம் அது இல்ல, எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அதனால எழுதி வச்சுக்கிறீங்களா, அல்ல கட்டளையிடுறான், கடன் கொடுத்தா எழுதி வாங்கிக்கிறீங்கன்னா எழுத தெரிஞ்ச ஆளுக்கு இருக்க போய் தானே. அது மாதிரி குர்ஆனை வந்து சில சஹாபாக்கள் எழுதி வைத்துக் கொண்டார்கள், காத்திபுல் வஹி இருந்திருக்காங்கல்ல, அப்ப எழுத தெரிந்தவர்கள் இருந்தாங்க அந்த சமுதாயத்தில், குறைவா இருந்தாங்க. அதுல ஒரு ஆள ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத கற்றுக் கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லையா,
இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம் 55 65 75க்கெல்லாம் என்ன செய்யறான், எழுத்தறிவு இயக்கம்னு கொண்டு வந்து எழுத சொல்லி கொடுத்துட்டாங்க. சின்ன வயசுல படிக்காத ஆட்களுக்கெல்லாம் புதுசா என்ன செய்யறாங்க, எழுத்தறிவு இயக்கம் கொண்டு வந்து 45 50 எல்லாம் போய் எழுது கையெழுத்து போட தெரிஞ்சுக்கிச்சா இல்லையா? ஓரளவுக்கு வாசிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? 50 வயசுல எழுத தெரிஞ்சுக்கிறாங்க, 25 வயசுல எழுத தெரிஞ்சுக்கிறாங்க, 30 வயசுல எழுத தெரிஞ்சுக்கிறாங்க. எழுத தெரிஞ்சு கொள்வது எவ்வளவு வேணாம். அரபு மொழியை வந்து அர்த்தம் தெரியாத ஆட்களை எழுதி படிக்குது போல, சின்ன பிள்ளைகள் அலிப்ப ஓது போல பாசிக்கு அர்த்தம் தெரியுமா? கரெக்டா கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 7 வயசு புள்ள ஓதுது. அப்ப எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் கற்றுக்கொள்வது பெரிய விஷயமா? ரொம்ப சின்ன விஷயம். அல்ல வேணும்னு செஞ்சேங்கிறான். நான் நினைச்சு இருந்தா உன்னை எங்கேயோ கொண்டே வச்ச நான் வந்து எழுதவும் சொல்லி தந்திருப்பேன், உனக்கு அந்த நாலேஜ் வரக்கூடாதுன்னு ஆக்கிவிட்டேன். இதுக்கு முந்தி வேதங்களை வாசிக்க தெரிஞ்சுன்னு வைங்க, இவர் பல வேதங்களை கொண்டாந்து வச்சு காப்பி அடிச்சு அதுல உள்ள நல்லதெல்லாம் எடுத்து போட்டு தயாரிச்சு இவர் சொந்தமான கற்பனை பண்ணல. முந்திய உள்ள வேதங்கள்லாம் இருக்குதுல, அதெல்லாம் கொண்டாந்து தொகுத்து வீட்டுல வச்சுக்கிட்டு அதுல இருந்து பார்த்து பார்த்து இதுல அதுல எடுத்து இவர் செஞ்சு விட்டாரு, தயாரிச்சுட்டாருன்னு சொல்லிவிடுவீல்ல. அதுக்கு தான் இவருக்கு எப்படி அல்ல ஆக்கல. அது மாதிரி சூழ்நிலை சின்ன வயசுல வேணும்னு ஆடு மேய்க்க விடுறான். ஏன் ஆடு மேய்க்க விடாம பெரிய நிலையில அவர் ஆக்க முடியாத உயர்ந்த குலத்துக்காரர் தானே. வேணும்னு என்ன பண்றான், பாப்பா வேணும்னு எல்லாம் இல்லாம ஆக்குறான், உம்மாவை இல்லாம ஆக்குறான், தாத்தாட்ட வளர விட்டு அவரையும் எடுத்துட்டு போயிடுறான். இப்படியே அங்க இருந்து இங்க போய் அவங்கள சார்ந்து நிக்கிறதுக்காக வேண்டி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறான், ஆடு மாடு மேய்க்க வைக்கிறான். அப்ப இது மாதிரிலாம் ஆக்கி அந்த சின்ன வயசுல படிக்கிற பருவத்துல எல்லாம் படிக்க முடியாம ஆக்கி அதுக்கப்புறமேலே வியாபாரம் அப்படி போக்குவரத்துன்னு சொல்லி அப்படியே போகக்கூடிய நிலைமையில எழுதவும் வாசிக்கவும் தெரியாதவர்களாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாந்து நிப்பாட்டுறான். அப்ப இதை சான்றாக்குறான். இந்த பாரு அது எப்படி இருக்குது, யார் கற்பனை பண்ணார்னு சொன்னி அவர் எப்படி இருக்காரு, அவருடைய தரம் என்ன. இந்த இறை தூதர்ங்கிறத மைனஸ் பண்ணிட்டு பார்த்தா அவருடைய தகுதி ரொம்ப கம்மி. இறை தூதர்ங்கிறதுனால எங்கேயோ போய் மேலதிக்கு வச்சு நம்ம பாராட்டுறோம். இறை தூதர்ங்கிற எடுத்துட்டு பார்த்தா என்ன பெரிய நாலேஜ், எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு பெரிய அறிவாளியா, எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு தலைவர் தகுதியானவரா? ஒண்ணு எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு ஆள்லப்பா இதை உனக்கு சொல்றாரு. ரெண்டையும் வச்சுப்பார். எழுத படிக்க தெரியாதவர் வந்து இதை எப்படி சொன்னார், இவ்வளவு சிறந்த நடையில் எப்படி சொன்னார், இவ்வளவு பெரிய அரிய பெரிய உண்மைகளை எப்படி சொன்னார், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அது தெரியும் என்கிற உண்மைகளை எல்லாம் இவரால் எப்படி சொல்ல முடிந்தது அப்படின்னு சிந்திச்சு பார்ப்பதற்காக வேண்டி அவங்களுடைய 29 48 வசனத்துல அவங்களுக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது என்பதை எல்லாம் சொல்லி அல்லாஹ் வந்து இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம், என்னுடைய வேதம் தான், இந்த மார்க்கம் என்பது நான் கொடுத்த மார்க்கம் தான். அப்ப அல்லாஹ் தான் கடவுள் தான் ஒரு மார்க்கத்தை கொடுத்தாண்டா அது உண்மைக்கு வேற என்ன சான்று வேணும்? மனுஷனா உண்டாக்குனானா தப்பு இருக்கா ரைட் இருக்கான்னு பரிசீலிக்கலாம். நம்மளை எல்லாம் படைச்ச இறைவன் தான் அதை கொடுத்திருக்கான்னு நிரூபணமாகி விடுமையானால் அப்புறமேல் பரிசீலனைக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப குர்ஆன் வந்து தன்னை தானே இப்படி நிரூபிக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இப்படி எல்லாம் இந்த சவால் எல்லாம் பார்த்தாலும் நிறைய பேருக்கு இது விளங்குற கஷ்டமா இருக்கும். ஏன் என்ன பெரிய புஸ்தகம் இது மாதிரி எழுத முடியாது, என்ன பெரிய என்ன ஏன் எழுத முடியாது, ஒரு புஸ்தகத்தை கொண்டாடி இது மாதிரி கொண்டு வா பார்ப்போம், அது மாதிரி கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னா ஏன் எழுத முடியாது, இது ஒரு சவாலா அப்படின்னு அவங்க வந்து நினைக்குவாங்க. எதனால இது வந்து இறைவேதம்ங்கிற நிரூபணம் ஆகுதுன்னு கேட்டா, அன்றைய காலத்தில் இருந்த மக்களை விட இன்றைக்கு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா இது வந்து முகமது சொல்லி இருக்க முடியாது. அவங்க அந்த காலத்துல இலக்கிய நடைய வச்சு ஆய்வு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அறிவியல்லாம் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எதை மட்டும் பார்த்தாங்க, என்னடா ஒண்ணும் தெரியாது இந்த ஆளு இந்த நடையில் அப்படி ஸ்டைல் அடிக்கிறாரு, ஒரு கவிதையாவும் இல்ல வசனமாவும் இல்ல, கேட்டாலே இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வார்த்தையை கேட்ட அடுத்த வார்த்தை எப்ப வந்து விழுங்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் தாய்மொழியில உள்ளவன் அப்படி விளங்கிட்டு போயிட்டான். அந்த காலத்துல இது மனித சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். நமக்கு பாஷையே தெரியாது, நம்ம எப்படி இறைவேதம் நம்புறது, அதனுடைய நடை உங்களுக்கு ரசிக்க தெரியுமா? கண்டிப்பாக இந்த குர்ஆனுடைய இலக்கிய தரத்தை புரிந்து கொள்ள இயலாது. ஆனாலும் குர்ஆன் எடுத்து வைக்கிற சில உண்மைகள் இன்னைக்கு விஞ்ஞானிகள் பெரிய கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி பெரிய பெரிய கருவிகள்லாம் கண்டுபிடிச்சு பல ஆயிரம் பல லட்சம் வருஷத்தினுடைய உழைப்புல சில உண்மைகளை கண்டறிந்திருக்கிறாங்களே, இதையெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது இன்றைய மக்கள் மத்தியில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அன்னைக்கு நிரூபிச்சு முடிஞ்சு வச்சு கதை. இன்னைக்கு குர்ஆனை பத்தி வாசி காட்டணும் எப்படி உண்மை நீங்க கண்டுபிடிப்பீங்க, இது மாதிரி கொண்டு வாண்டா எப்படி அது என்ன இது ஒரு சவாலான்னு போயிருவீங்க. அப்ப குர்ஆன்ல இருக்கிற சில உண்மைகளை நம்ம பட்டியல் போட்டு அந்த உண்மைகள் வந்து அறிவியலாக இருக்கலாம், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட புதிய புதிய கோள்களாக கிரகங்களாக இருக்கலாம், பல விஷயங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது.
நம்ம மூக்குல விரல வைக்கிறோம். இது எப்படி இது அவருக்கு தெரிஞ்சு? ஒரு 1400 வருஷத்துக்கு முந்தைய இந்த நாலேஜ் உலகத்தில் இருந்திருக்குமா? யாருக்கா இருந்திருக்குமா? இது படைச்சவனுக்கு தான் இருக்கும். படைச்சவன் தான், அவன் எப்படி படைச்சான் அவனுக்கு தானே தெரியும். படைச்சவனுக்கு வேண்டால் இது இருக்க முடியுமே தவிர, படைச்சவனை தவிர யாருக்கும் இந்த நாலேஜ் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் திருக்குர்ஆன் சொல்றதை நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு விஞ்ஞான பாடம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில 2-3 நாளைக்கு அந்த தகவலை நம்ம தெரிந்து கொள்ளணும். குர்ஆன்